இப்போது பௌர்ணமி வழிபாடு அனைவருக்கும் மிக சிறப்பை தரும். யார் பௌர்ணமி தாயை வழிபாடு பண்ணுறாங்களோ, சந்திர பகவானை வழிபாடு பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் வந்து சேரும். சகல விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். இன்னொன்று என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் மாதா காரகங்கிறது சந்திர பகவானை குறிக்கும், அம்மாவை குறிக்கும். சந்திர பகவான் வந்து அம்மாவை குறிக்கும். அதனால் நீங்கள் எந்த ஊரில் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அம்மா பக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் சரி, இன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நலம் விசாரிக்கணும். ஆதரவாக 4 வார்த்தை அம்மாட்ட பேசணும், ஆறுதல் கொடுக்கணும். அவங்களுக்கு 4 வார்த்தை ஆறுதலாக பேசுங்க. அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேளுங்க. அவங்க ஹெல்த்தை பற்றி விசாரிங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி அனுப்புகிறேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கவங்க வேணுங்கிறத வாங்கி கொடுங்க. அம்மாவுடைய ஆசீர்வாதம் கிடச்சிட்டாலே உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வெற்றி தான். யார் ஒருவர் அம்மாவை நல்லா கவனிச்சுக்கிறாங்களோ அவங்க சந்திர பகவானுடைய அருள் கிடைக்கும். வாழ்க்கையில் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். அதனால் நீங்கள் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு ஃபோன் பண்ணுங்கள் அம்மாவுக்கு, நல்லா பேசுங்க அம்மாவோட. அதுதான் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு, அதாவது உங்களுக்கு உயிர் போகக்கூடிய தருவாய் இருந்தாலுமே, உயிர் போகக்கூடிய சூழ்நிலை ஜாதக கட்டத்தில் இருந்தால் கூட, பௌர்ணமி தினத்தன்று அம்மாவோட யார் ஒருத்தவங்க ஆறுதலாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஆயுள் நீடிக்குங்கிற சாஸ்திரம் சொல்லுது. அதனால் இன்றைக்கி அம்மாவோட பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.